இந்த கலாச்சார கட்டமைப்புங்கிறது மாறிடுச்சு. இப்ப நீங்க இந்த அக்ரஹாரம் முழுக்க நடந்து வந்தீங்கன்னா அங்கேயே ஒரு 5 நிமிஷம் அதுலயே ஒரு சாந்தி கிடைக்கும். அந்த வீடு கட்டியிருக்கிற ஆர்கிடெக்சர், அங்க இருக்கிற பூஜா கிரகங்கள், அங்க இருக்கிற பிரகிருதி சன்னிவேசம், இயற்கை நேச்சர், இதெல்லாம் பார்க்கும்போது ஆக உபதேசங்களுக்கு தகுந்த மாதிரியான வீடுகளின் அமைப்பு, அதுதான் அக்ரஹாரங்கிறது. அந்த அக்ரஹாரங்களை நாம புதுப்பிக்கணும். அக்ரஹாரத்தை புதுப்பிக்கணும்னு சொன்னால் கட்டடத்தை புதுப்பிக்கிறது ஒண்ணு, அந்த அக்ரஹாரத்துல நடந்த விஷயங்கள் என்னங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். அங்க எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல யாராவது பிரம்மச்சாரிகள்னு கிராமத்துக்கு வந்தாள்னா, வேதம் படிக்கணும் சாஸ்திரம் படிக்கணும்னு வந்தாள்னா, வாரத்துல ஒரு நாள் ஒருத்தராத்துல சாப்பாடு. அது வாரம்னு பேரு, அதுக்கு பேரே வாரம்னு பேரு. திங்கட்கிழமை இவாத்துல சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை இவாத்துல சாப்பாடு, செவ்வாய்க்கிழமை இவாத்துல சாப்பாடு அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருத்தர் சொன்னார் முக்காமலால, நான் 12 வருஷம் இத்தனை வருஷம் அந்த கிராமத்துல இருந்தேன், அங்க நாங்க எல்லாரும் இந்த வாரம் அப்படிங்கறதுபடி சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணினான்னு ஒரு பண்டிட் சொன்னார், ஆந்திராக்காரர். அது மாதிரி அதுல ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்தது, ஹெரிட்டேஜ் இருந்தது, ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது, ஹெசிடேஷன் கிடையாது. அந்த மாதிரி அந்த ஹெல்த்தி பிராக்டிசஸ் இருந்தது. காலம்பர வெள்ள எழுதுகிறது இருந்தது. அது ஆரோக்கியத்துக்கும் சௌரியமா இருந்தது, அத்தீனத்துக்கும் சௌரியமா இருந்தது, ஆச்சாரத்துக்கும் சௌரியமா இருந்தது, ஆத்ம குணங்களுக்கும் சௌரியமா இருந்தது. ஆக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறதையும் நாம எங்கெங்க முடியுமோ அங்க புதுப்பிக்கணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.